இலக்கண கவிதை எழுதிய அழகே உருகியதே என் உயிரே. உனதிரு விழிகள் இமைத்திடும் பொழுதில் பகலிரவு உரைகிறதே. ஹாய் மீரா, ஹாப்பி பர்த்டே. கார்த்திக், நீங்க எப்படிங்க? சர்ப்ரைஸ். உன்னை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு தோணுச்சு. ஆனா நான் இங்க இருக்கேன்னு. அதான் சொன்னேன்னா சர்ப்ரைஸ் பண்ணணும்னு. சர்ப்ரைஸா உன்னை பார்க்க வந்தா தானே அது சர்ப்ரைஸ். ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ். அப்புறம் பர்த்டேக்கு ட்ரீட்லாம் இல்லையா? என்ன வேணும் சொல்லுங்க. எனக்கா? எது கேட்டாலும் பண்ணுவியா? சொல்லுங்க. இல்ல நீ பண்ண மாட்ட. சொல்லுங்க. அது என்னால முடியும்னா நான் பண்ணுவேன். உன்னால முடியும், ஆனா நீ சொல்லுங்க. ஓ எனிஹவ், இந்த உன்னோட பர்த்டே கிஃப்ட் இது என்னன்னு பாக்குறியா? இந்த வேலண்டைன்ஸ் டே பிஃபோர் மேரேஜ் செலிப்ரேட் பண்றது, அதனால ஸ்பெஷலா இருக்கணும்ல. ப்ளஸ் நம்மளுக்கு என்கேஜ்மெண்ட் வேற ஆயிடுச்சுல. என்கேஜ்மெண்ட்டை செலிப்ரேட் பண்றதுக்காக ஸ்வீட். அப்புறம் இது உன்னோட பர்த்டே கிஃப்ட். மீரா, சொல்லுங்க. அது சண்டே ஃப்ரீயா இருக்கியா? இந்த சண்டேவா? இல்ல இந்த சண்டே ஃப்ரீயா? மண்டே டெஸ்ட் இருக்குது. கொஸ்டின்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். அது கொஞ்சம் ஒர்க் இருக்குது. இங்க என்னாச்சு? இல்ல சும்மா தான் கேட்டேன். சும்மா எனக்கு இந்த சாட்டர்டே சண்டே வீக் ஆஃப் தான். அது எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. மண்டேக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணும். ஷெட்யூல் ரொம்ப கம்மியா தான் இருக்குது. அதனாலதான் எதுவும் நினைச்சுக்காதீங்க. அத்தை எப்படி இருக்காங்க? ஆமா, அண்ணா எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. ஒரு நாள் வாயேன் வீட்டுக்கு, நீ சொல்லு, நான் வந்து அழைச்சிட்டு போறேன். உங்க வீட்டுக்கா? அது அது எங்க அம்மா கிட்ட கேட்கணும். அம்மா கிட்ட கேட்டு சொல்லவா? அப்போ கிளம்பவா இல்ல ஏதாவது சொல்லணுமா? இல்ல எதுவும் வேண்டாம். மீரா, சொல்லுங்க. இல்ல நீ எப்பவும் இப்படிதானா? புரியல, என்ன சொல்றீங்கன்னு? அதுக்கு இல்ல, நீ ரொம்ப ரிசர்வ்டா, அதிகமா பேச மாட்டேங்கிற, ரொம்ப ரொம்ப சைலண்டா இருக்க. அது இதுதான் உன்னோட நேச்சரா? இல்ல நான் ஏதாவது தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? மேபி நீ ஏதாவது என்கிட்ட பேசுறதுக்கோ இல்ல என் கூட வெளியில வரதுக்கோ வெக்கப்படுறியா? அது அது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ட்ரீட் கேட்டிருக்காங்க. என்கேஜ்மெண்ட் ஆனதுக்காக உன்னே அழைச்சிட்டு வர சொல்லியிருக்காங்க. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ், என் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ், என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், என் தெரு பசங்க எல்லாரும் உன்னை பார்க்கணுங்கிறாங்க. அது நீ நீ சொன்னா நான் பசங்களை நான் பார்ட்டிக்கு இன்வைட் பண்றேன். இந்த வீக் நீ ஃப்ரீயா இல்லைல? நெக்ஸ்ட் வீக் மேபி நீ ஃப்ரீயா இருக்க மாட்டே? அது நெக்ஸ்ட் வீக் ஹாலிடே வருதுல்ல? அப்போ அப்போ நான் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணவா? என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லிடவா? சரி, நான் கிளம்பவா? ம். மச்சான், டேய் போடா. இன்னொரு வாட்டி பாருடா, எல்லாம் கரெக்டா இருக்குதா? எல்லாம் கரெக்டா இருக்குதுடா. மச்சான், இன்னொரு வாட்டி போட்டோ எடுத்துக்காட்டு. மச்சான், இன்னும் ஒரே ஒரு வாட்டி போட்டோ எடுத்துக்காட்டு. டேய், இப்ப நான் சரி கண்டாடுவேன். இல்ல மச்சான், அழகா இருக்கனா? டேய், காலையில இருந்து இது 100வது வாட்டிடா. 4 மணிக்கே என்ன எழுப்பி விட்ட. நேற்று 12 மணிக்கு தான் தூங்கவே விட்ட. தூக்கமா வருதுடா. அதான் மச்சான், அதுக்குதான் உன் கண்ணு கரெக்டா தெரியல, தூக்கமா இருக்குதுல்ல, அதுக்குதான். இன்னும் ஒரே ஒரு வாட்டி போட்டோ எடுத்துக்காட்டு. எல்லாம் கரெக்டா இருக்குதா பாத்துக்கிறேன். இப்ப மட்டும் நீ போனேன்னு வச்சுக்கோ, நானே போய் சொல்லிடுவேன். இது பின்ன என்னடா நீ அப்படி சொல்லவா? இல்ல வேணா ஜி, இன்னொரு வாட்டி டயலாக் மட்டும் நான் சொல்றேன், கரெக்டான்னு செக் பண்றியா? எது மறுபடியும் டயலாகா? முதல்ல இருந்தா? இல்ல மச்சான், 2 வரியை எரேஸ் பண்ணிட்டேன், மத்தது மட்டும் சொல்லவா? இது புதுசுதான், புது டயலாக். ஜி நல்லா கேட்டுக்கோ. ஜானு, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கா தெரியல, நீ அழகா இருக்கிறியானும் தெரியல, நீ என்ன லவ் பண்றியானும் தெரியல. நான் உன்னை லவ் பண்றேன்.
மச்சி மச்சி எப்படி டைலாக் மாத்திட்டேன் பாத்தியா? புது டைலாக் இப்பதான் யோசிச்சேன். டைலாக் ஆமா மச்சான், நல்லா இல்லையா? வேற வேணா மறுபடியும் யோசிக்கலாமா? கேண்டீன் போயிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு, மாதுளம்பழ ஜூஸ் அதை குடிச்சிட்டு மறுபடியும் யோசிக்கலாமா? ஏய் மணி என்ன ஆகுது தெரியுமா? 5 மணி வரைக்கும் டைம் இருக்குது. ஏய் ஆமால, மேக்கப்லாம் கலைஞ்சிடும்ல, ரோஸ் கூட வாடிடும்ல. டேய் என்னால முடியலடா, நான் கூட லவ் பண்றேன்டா. நீ அப்படி போனாதான் நான் இப்படி போக முடியும். அதுக்குள்ள எவனாவது என் ஆளுக்கு ரோஸை கொடுத்துருவான்டா. நானே காலையில எந்திரிச்சு பல்லெல்லாம் வளைக்கி 10 நிமிஷம் குளிச்சுட்டு சோப்பு கலர் சட்டையெல்லாம் போட்டுட்டு நானும் லவ் சொல்ல தாண்டா வந்திருக்கிறேன். சொல்லிக்கலாம் மச்சி, நாளைக்கு கூட சொல்லிக்கலாம். நாளைக்கா? நான் என்ன நாளைக்கு சொல்லணும்? லவ் என்னைக்கே சொன்னா லவ் செட் ஆகாதான். ஆற விட்டு அடுத்த தடவை சொல்லணுமா, அப்பதான் செட் ஆகுமா? ஆமா, யூடியூப்ல போட்டிருந்தாங்க, காதலில் ஜெயிப்பது எப்படி புக்கு, அதுல போட்டிருந்ததா, அது போட்டிருந்தாங்க. அப்ப உன் காதல் மச்சான், நீ என் லவ்வரை பார்க்க போற நினைச்சிட்டு இருக்க? சேச்சே, அவ என் பொண்டாட்டி மச்சான், பொண்டாட்டி. பொண்டாட்டிட்டு லவ் சொல்ல போற, அது எப்ப வேணா சொல்லலாம். போவா மச்சான், போ போ. மூஞ்சி ஏன்டா அப்படி வச்சுட்டு சொல்ற? கொஞ்சம் சிரிச்ச மாதிரி சொல்ல. கடைசியா ஒரு வாட்டி கேக்குறேன், ட்ரெஸ் அழகா இருக்கா? நான் அழகா இருக்கனா? இந்த ரோஸ் அழகா இருக்கா? டேய் முதல்ல இந்த ரோஸை போடுறாங்க. சி, ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்குது, நீயும் நல்லா இருக்கிற. நீ கையில வச்சிருக்கிற பாரு, அவ்வளவு ரோஸ் நல்லாவே இல்ல. அச்சா, இன்னும் மட்டும் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொன்ன, 100க்கு 110ன்னு சொன்ன. 100க்கு 110 தான் கூட இந்த ரோஸ. இப்பதான் 100க்கு 200 மார்க்கு. இப்ப போ, திரும்பி வந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், அந்த ரோஸையும் பிடிங்கிட்டு விட்டுருவேன். மச்சி கோமா இருக்கியா? டே போடா மச்சான், நீ கோமா இருக்கியல, சிரிச்சுக்கிட்டே சொல்லு மச்சான். போடா மச்சான், அந்த சிரிப்பு. ராம் போடா. போதுமா? போதும். இன்னொரு வாட்டி அந்த வாழ்த்து. சவா, வெற்றியோட திரும்பி வா. திரும்பி வருவேன்னு நினைக்கிற? இவன் இதுக்கு ரோஸோட வந்து நிக்கிறான். பர்த்டேக்கு விஷ் பண்ண வந்திருப்பானோ? நம்ம ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணிடுவோம். மேம் ஹாப்பி பர்த்டே. இந்த ட்ரெஸ் உனக்கு அழகா இருக்கு. என்ன கையில ரோஸ்லாம் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாவா? நல்லா இருக்க. அது அனிமேஷன் கிளாஸ் போல பீரியட் அதுதானே? அது சரி கிளாஸ்க்கு போ, நான் லைப்ரரி போறேன். மீரா, சொல்லு. அது அது வந்து சொல்லு, என்னன்னு சொல்லு. நோட்ஸ் ஏதாவது வேணுமா? லைப்ரரியில ரெஃபர் பண்ணுமா? இல்ல. வேற என்ன? எனக்கு விஷ் பண்ணுமா? என் பர்த்டேக்கு விஷ் பண்ணுமா? அது எல்லா இயரும் நீ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணுவ, 12th வரைக்கும். ஆனா இந்த வருஷம் நான் உனக்கு பண்ணிட்டேன் பாத்தியா? உனக்கு கிஃப்ட் கூட வாங்கி வச்சிருக்கேன். ஈவினிங் கிளம்பும் போது தரேன். அந்த கிஃப்ட் உனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சம்பாதிச்சு வாங்கி கொடுக்குற ஃபர்ஸ்ட் கிஃப்ட் உனக்கு. என் காசுல வாங்கினது. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நான் ஸ்கூல் படிக்கும் போது உனக்கு கிஃப்ட்லாம் கொடுக்கணும்னு நினைப்பேன். ஆனா ஏதோ கொடுக்கல. நான் நீ எனக்கு பண்ணல. நம்ம 10th படிக்கும் போது ஒரு கீச்சன் கொடுத்தியே, அதை நான் இன்னும் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் 12th எக்ஸாம் அப்போ ஒரு பென் கொடுத்தியே, நம்ம பர்த்டே அப்ப. அப்பெல்லாம் நான் நினைப்பேன், இந்த பையனுக்கு ஏதாவது நல்ல கிஃப்டா கொடுக்கணும்னு. பட் அதுக்கப்புறம் உன்னை நான் பார்க்கவே இல்லைல்ல. இந்த பர்த்டே தான் நான் உன்னை பார்க்கறேன். ஸோ அதனால நான் நேத்தே கிஃப்ட் வாங்கி வச்சிட்டேன். அந்த கிஃப்ட் உனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி கிளாஸ்க்கு போ. அது ஒரு நிமிஷம். சொல்லு, என்ன சொல்லணும்? ஏதாவது கேட்கணுமா? ஏதாவது வேணுமா? நான் உங்ககிட்ட பேசணும். காலேஜ் முடிஞ்சோன்னா பேசலாமா? நோட்ஸ் எடுக்கணும், கிளாஸ் வேற இருக்குது. அது 2 minutes. சரி சொல்லு. அது ஜானு, ஜானு, ஐ ஐ ஐ லவ் யூ ஜானு. ஜானு, நான் உங்ககிட்ட பேசுறது கனவா இல்ல நான் நிஜமா சொல்லிட்டேன் நானு, எனக்கு தெரியல. ஆனா ஐ ரியலி லவ் யூ மோர் தென் எனிதிங்.
கொஞ்ச நாளா உன் கூடவே வாழ்ந்துட்டு இருக்கேன். உன் நினைவுகளோட, உன் போட்டோவோட. எனக்கு உன் கூடவே இருக்கணும் போல இருக்க. உன்கிட்ட நிறைய பேசணும், நீ பேசுறத கேட்கணும், உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் பண்ணணும், உனக்காக வாழணும், உன்னோட எல்லா ஸ்டேஜ்லயும் உன் கைப்பிடிச்சு நான் வரணும். இந்த ஜென்மம் நான் பிறந்தது உனக்காகன்னு நினைக்கிறேன். நீயும் நானும் இந்த ஜென்மத்திலையும் நாம ஆகணும்னு நினைக்கிறேன். அது ராம், நான் ஜானு இல்ல. நீ ரொம்ப குழப்பத்துல இருக்க. க- மூளையில அடிபட்டதுனால நீ கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்க. இது என்னோட கண்ணு தான், யாரோட கண்ணும் எனக்கு வைக்கல. நீ சொல்றவங்க நான் இல்ல. நான் நான் உன்னோட டீச்சர். நீ என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு. நீ அது குழம்பி போயிட்டு இருக்க. நம்ம நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸ், இப்பயும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். மீரா, I love you so much. I want to be with you forever. தும்மா ஏ காட்டு மல்லி, ஏ அம்மா ஏ கனக மல்லி. மச்சான் டேய், என்னை இவன் திருட்டு முடி முடிச்சிட்டு நிக்கிறான். கோட்டை வாடகைக்கு கொடுத்தவன் வந்துட்டானோ? மச்சி மச்சான், இதே திருடனியா இல்லையா? என்னடா எதையோ திருட மாதிரி நிக்கிற? என்னத்த திருடன? அடடே, இது நீ அவகிட்ட கொடுக்கலையா? ஆமா, இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? நான் உனக்காக பிஜிஎம்ல ரெடி பண்ணி வச்சிருக்கேனே, எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். வந்தவனே போட்டுட்டு மாஸ்க் காட்டலாம்ல இருந்தேன். என்னடா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மச்சான் சொல்லு, இன்னும் போய் சொல்லலையா அவகிட்ட? இல்ல மச்சான். அட பாவி, என்னடா கவிதை எல்லாம் மறந்துருச்சா? ஏதோ ஒண்ணு அடிச்சு விட வேண்டியதானே? கண்ணு அழகா இருக்குது, காது அழகா இருக்குதுன்னு. சும்மா அதுக்காக அவன் நின்னுட்டு இருக்க? டைலாக் மறந்து போச்சு நான் நின்னுட்டு இருக்க? டைலாக் என்னடா டைலாக்? அப்படியே ரொமான்ஸா பாத்தியா இல்லையா அவள? கண்ணால கொஞ்சம் நேரம் பேச சொன்னனே, பேசுனியா இல்லையா? எது ஏதா? சரி அதை விடு, நான் சொன்ன டைலாக் எல்லாம் சொன்னியா இல்லையா? எது? அதான்டா, காதல் எழுதின டைலாக் சொல்லி கொடுத்தனே. என் கையில இருக்குது ரோஜா, ஆனா நான் தான் உனக்கு ராஜா. இந்த டைலாக் சொன்னியா இல்லையா? இல்லடா, டைலாக் மறந்துட்டியா இல்ல சொன்னியா இல்ல தப்பா சொல்லிட்டியா? இதுக்கு கொஞ்சம் இப்படி வச்சுட்டு இருக்க? டேய், அது அது போயிடுச்சுடா. நீ எதுக்கு இப்படி நின்னுட்டு இருக்க? என்ன சொன்னாவ? மச்சி என்னடா சொல்றா? உன்னை பிடிக்கலங்கிறாளா இல்ல உன் அழகுல மயங்க மாட்டேங்கிறாளா? சொல்லு, மயக்க மாத்து கொடுத்து மயக்கலாம். மயக்கிறதுலாம் மேட்ரு இல்ல, மேட்ரு தான் மேட்ரு. மேட்ரை சொன்னியா இல்லையா? டேய் சொன்னேன்டா. என்ன சொன்ன? லவ் பண்றேன்னு தான் சொன்னேன். லவ் பண்றேன்னே சொல்லிட்டியா? ஆமா ஆமா, ரோஸ் எல்லாம் வேற கையில வச்சிருக்கல, அதான் சொல்லணும். கரெக்டா தான் சொல்லிருக்க. அதுக்கு அவ என்ன சொன்னா? அவளா? அவ ஓடி போயிட்டா. ஓடி போயிட்டாளா? ஆமா மச்சான், நான் லவ் பண்றேன்னு சொன்னேன்னு ஓடி போயிட்டா. அப்போ வாஸ்து சரியில்லை. நான் நினைக்கிறேன் காலையிலேயே அவளுக்கு வேற யாரோ ரோஸ் கொடுத்துட்டாங்க. ஆமா, அவளுக்கு ஆள் இருக்காங்கல்ல, அவன் கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவன் இந்த ஒத்த ரோஸ்ல இம்ப்ரெஸ் ஆகாம ஓடி போயிட்டா. நான் நினைக்கிறேன் அவன் உனக்கு முன்னாடியே கொத்தா ரோஸ் கொடுத்துட்டான்னு. அதே நினப்புல இருக்கிறா போல, அவ ஆளு நினப்புல. அதான் மயங்கல மச்சான். கோட்டு சூட்டை பார்த்து மயங்கல, ஒன்ன பார்த்து மயங்கல. ஏய், அவளுக்கு ஆள் எல்லாம் கிடையாது, நான் தான் ஆளு. நீதான் ஆளு, அது எனக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியணும்ல, அப்பதானே ஆளு. அவ ஆளுலாம் சொல்லாத, அவ என் பொண்டாட்டி. அது சரி, அவ உன் பொண்டாட்டி தான் முன்னாடி. இப்போ இப்போ இல்ல இல்ல, இப்போ அவ நிச்சயம் ஆனவ, உனக்கு பொண்டாட்டி இல்லையே. முன்னாடி வேணாலும் சொல்லிட்டு இருந்திருக்கலாம் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு, ஆனா இப்ப இல்ல இல்ல. டேய், முன்னாடி பின்னாடி எல்லாமே நாதான், நான் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது அவளுக்கு. சரிதான், இந்த காலேஜ் விட்டு துரத்தாம விட மாட்டான் போல. சரி மச்சி, அடுத்தது என்ன பண்ண போற? ஏய், எல்லாம் உன்னாலதான். அவ்வளவு ரோஸ் கொடுக்கலான்னு இருந்த, நீதான் எருமாடு. எல்லா ரோஸையும் வாங்கிட்டு ஒத்த ரோஸா அனுப்புனல, இந்த ஒண்ணு பார்த்தோன்னே அவ புசுன்னு ஆயிட்டா போல. இல்லையே மச்சான், அந்த பொக்கையோட உன்னை பார்த்தப்ப பூ விக்கிற மாதிரி இருந்தது. இப்பதான் உன்னை பார்த்தா காதல் மன்னன் மாதிரி இருக்குது. இப்ப என்ன பண்றது? ஆமா, நீ லவ் சொன்ன அவ என்ன பண்ணா? ஓடி போயிட்டா மச்சான். இருக்கட்டும், நீ லவ் சொல்லும் போது எப்படி போன? எது? அவகிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்றதுக்கு எப்படிடா போன? நடந்து போன. எப்படி போன? நடந்து போன. இப்ப புரிஞ்சிருச்சு, நீ நடந்து போனல, அதான் நீ சொன்ன உடனே அவ ஓடி போயிட்டா. இப்ப நீ என்ன பண்ற? அடுத்த அட்டம்ப்ட் ஓடி போற. ஆமா, நடந்தெல்லாம் போக கூடாது, ஓடி போனோம். ஓடி போய் அவகிட்ட ரோஸ் கொடுத்துட்டு திரும்பி ஓடி வந்துற. நீ ரோஸ் கொடுத்துட்டேனா அவளால ஓட முடியாது,
அங்கே தானிப்பா வாங்கிக்கிட்டு. அப்ப டைலாக்லாம் வேண்டாம். டைலாக்லாம் செட் ஆகல நமக்கு. ஏதோ மாத்தி பேசிடுற. அதான் அவன் மயங்க மாட்டேங்கிறா, ஓடி போயிடுறா. நீ என்ன பண்ற? ஓடி போற. ஓடி போய் முட்டி போட்டு எது மச்சான், நீ ஹைட்டா இருக்கல மச்சான், நீ மேல இருந்து ரோஸ போடதான் முடியும், கொடுக்க முடியாது. ஏன்னா அவ உன்னை விட கொஞ்சம் குள்ளம். இதனால அவன் முன்னாடி முட்டிய போட்டு ரோஸ குடுக்குற. கொடுத்துட்டு ஒரே ஓட்டமா ஓடி வந்துடுற. வாங்கிடுவாளா மச்சான்? வாங்கிதானே ஆகணும். நீதான் கீழே குமிஞ்சிட்டு உட்காந்துருக்கிய, பயத்துல கண்டிப்பா வாங்கிடுவா. தீயா வேலை செய்யணும் மச்சான். ஒரு அந்த பக்கம் இந்த பக்கம் எங்கேயும் பாத்துறாத. நேரா அவளை பார்த்து ஓடுற. ரெடி 1 4 3. இருக்குல்ல ஒரு ஜென்மம் போதாது, 7 ஜென்மம் எடுத்தும் தீராது. அந்த தெய்வம் உன்னை காக்க தினம் தொழுவேன் தவறாது. ஒரு கோடி ராத்திரிகள் மடி தூங்க சம்மதமா, பல கோடி பௌர்ணமிகள் பார்த்திடவே சம்மதமா, பிரியாது வரும் ஒன்றை தர வேண்டும் சம்மதமா, பிரிந்தாலும் ஒன்றை சேரும் உயிர் வேண்டும் சம்மதமா. தாரா, கலக்கிறப்போ என்னடி ரோஜா தோட்டமே நீதான் போலையே. ரோஜா தோட்டம் இல்லடி, கனவு கண்ணி, காலேஜோட கனவு கண்ணி தாரா. ஏய், கிண்டல் பண்ணாதீங்களா? என்னடி ரெட் ரோஸ் எல்லாம் சேர்ந்து ட்ரெஸ் ஆயிடுச்சு போலையே. காலையில இருந்து எத்தனை ரோஸ்? கணக்கே இல்லடி, எல்லா ரோஸையும் சேர்த்து ட்ரெஸ் ஆக்கிட்டா. ஆமா, நீ யாருக்கு ஓகே சொன்ன? ஏய், ஏன் கிண்டல் பண்றீங்க? சும்மா சொல்லுடி, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். எத்தனை பேரும் உனக்கு ப்ரொபோஸ் பண்ணாங்க, எத்தனை ஓகே சொன்ன? ஏய், யாரும் எனக்கு ப்ரொபோஸ் பண்ணல, யாருக்கும் நான் ஓகேவும் சொல்லல. அம்மாடியோ, நம்பிட்டோம். ஏய், போய் சொல்லாத. ரியா சொல்லல உனக்கு? அதான் பார்த்தனே. அவனா? ஐயோ, அவனை பத்தி எதுக்கு பேசுற? ஏய், எல்லாத்தையும் நான் பார்த்தேன். காலையில அவன்கிட்ட நீ பேசிட்டு இருந்ததே நான் பார்த்தேன். ஆமா, உன் ஆள் என்ன இன்னைக்கு ரெட் கலர் ட்ரெஸ்ல வருவான்னு பார்த்தேன், பிளாக் கலர்ல வந்திருக்கான். ஏய், மறுபடியும் அவனை ஆளுன்னு சொல்லாதடி, எனக்கு செம கோவம் வருது. சரி, ஆள் இல்ல, ஐத்தான், மாமா, மச்சான், இன்னும் வேற என்னென்ன இருக்குது சொல்லவா? ஏய் சுனைனா, நான் கடுப்பாயிடுவேன். நீ வேற என்ன வெறுப்பேத்தாத. அப்ப ஆல்ரெடி வெறுப்புலதான் இருக்கிற. என்னன்னு எங்கள்கிட்ட சொல்ல. அந்த ரியா பத்தி பேசாதீங்க, அவனை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு ஃபர்ஸ்ட் எதிரி அவன் தான். நம்பிட்டோம். ஏய், சீரியஸாடி, எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு ராமாமா தான் பிடிக்கும். ரியா, அப்பாடா, அவனை யாராவது லவ் பண்ணுவாங்களா? எல்லா பொண்ணுங்கிட்டே கடலை போட்டுட்டு இருக்கான். எப்ப பாரு பொண்ணுங்களுக்கு நடுவுல தான் உட்காந்துட்டு இருப்பான். அங்க ஒரே கூட்டமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அங்க நடுவுல இவன் இருக்கிறான்னு அர்த்தம். அவனையெல்லாம் யார் லவ் பண்றது? லவ் பண்ணிட்டு அவன் போனையும் பைக்கையும் செக் பண்ணிட்டே இருக்க முடியும், எங்க போறான் வரானே. அப்ப நீங்க லவ் பண்ணலையா? சுனீனா, நான் அப்பத்துல இருந்தே அதான் சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு எங்க பெரிய மாமா ராமாமா தான் பிடிக்கும். அது சரி, அப்ப எதுக்கு இன்னைக்கு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வந்த? இந்த ட்ரெஸ்ஸா? காலையில ராமாமா ரெட் கலர் போட்டிருந்தாங்க, எனக்கு மாமா கூட தான் காலேஜ் வந்தேன். மாலைக்கு வரும்போது ரெட் கலர் போட்டிருந்தாங்க, அதனால நானும் ரெட் கலர் போட்டேன். அப்படியா? ஓஹோ, அப்படி போதா கதை. அப்ப நீ உங்க பெரிய மாமாவை லவ் பண்ற, கரெக்டா? கண்டுபிடிச்சிட்டோம் பாத்தியா? எப்படி நாங்க போட்டு வாங்கணும்? இந்த ஒண்ணும் வாயில இருந்து எப்போ வரும் தாண்டி இருந்தோம். எங்களுக்கு எப்பவோ தெரியும் நீ ரியாவை லவ் பண்ணலன்னு. அம்மா, உங்க மாமா என்ன கொடுத்தாரு? ரோஸ் மட்டுமா இல்ல சாக்லேட்டுமா? புக்கவே வந்துருச்சா? ஏய், அந்த அளவுக்குலாம் இல்லடி. என் மாமாக்கு என்ன பிடிக்கும், என்ன வெளியில அழைச்சிட்டு போவாங்க, நான் கேட்டதும் வாங்கி கொடுப்பாங்க. ஆனா அவங்க
என்னை பத்தி என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்காங்கன்னா எனக்கு தெரியாது. நான் சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மா என்கிட்ட சொல்லுவாங்க, ராமாமா தான் உன்னை கட்டிட்டு போறாரு, அந்த வீட்டுக்கு தான் நீ போக போறேன்னு. சின்ன வயசுல இருந்து அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கும் மாமா பிடிக்கும், மாமாக்கு என்ன பிடிக்கும். இதுக்கு பேரு லவ்வான்லாம் எனக்கு தெரியாது. கேட்க வேண்டியதானே? இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கேட்டு அப்படியே ஆரம்பிக்க வேண்டியதானே? ஆமாண்டி, அப்படிதான் கேட்கணும். மாமா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். இந்த ட்ரெஸ்ல நான் எப்படி இருக்கேன்? இன்னைக்கு லவ்வர்ஸ் டே தானே, நீங்க என்ன எனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டிருக்கணும். ஆமாடி, நீ கேட்டிருந்தேனா அவர் என்ன வேணும்னு கேட்டிருப்பாரு. நீ அப்படியே வெக்கப்பட்டு என்ன வேணும்னு சொல்லிருக்கலாம்ல. கேட்டது கிடைச்சிருக்கோம். கிஸ் கூட கிடைச்சிருக்கோம். இந்த டேவை கோட்டை விட்டுட்டே அப்படி. ஐயோ பேக்கு நிக்குதே. ரியா, ரியா, நீ சொல்லு, இந்த பூ எப்படி இருக்குது? ஏய், நீ டெஸ்ட்க்கு படிச்சிட்டியா? டெஸ்டுக்கெல்லாம் படிச்சுக்கலாம். முதல்ல நான் டெஸ்ட் வைக்கிறேன், அந்த கேள்விக்கு பதில் சொல்லு. இந்த பூ எப்படி இருக்குது? நல்லாதான் இருக்குது. பூ நல்லா இருக்குது. எனக்கு எப்படி இருக்குது? ஏய், நான் கிளாஸ்க்கு போறேன். டேய் சொல்லுடா, இந்த பூ அழகா இருக்குதா, நான் அழகா இருக்கனா? சொல்லு, டெஸ்ட் கேள்விக்கு பதில் சொல்லு. நான் அழகா இருக்கனா, இந்த பூ அழகா இருக்குதா? நான் அழகா இருக்கேன்னு சொன்னேன்னா நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லுவேன். இந்த பூ அழகா இருக்குதுன்னு சொன்னேன்னா இந்த ரோஸை நீ கொடுத்ததா எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். சொல்லு, பூ அழகா இருக்குதா, நான் அழகா இருக்கிறேனா? அதோ மேம் கூப்பிடுறாங்க. ஆமா, எல்லாரும் மீட்டிங்ல இருக்காங்க. காலேஜ் ஃபுல்லா ரோஸ் தான். அவன் லெட்டர் வச்சு சுத்திட்டு இருக்கான். நீ ஒரே ஆளுதான் பாய்சன் புக்க வச்சு சுத்திட்டு இருக்க. இதா இன்னைக்கு என்ன நாளு? என்னடா இந்த ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்க நீ? உடனே கிரீன் கலர் போடணும், இல்ல என்ன மாதிரி அழகா ரெட் கலர் போட்டுக்கணும். ஏன்டா இதை போய் போட்டுட்டு வந்த? இப்ப என்ன உனக்கு வேணும்? நான் தான் கேட்டுட்டே இருக்கிறேனே, நீ தான் கொடுக்கவே மாட்டேங்கிறியே. நீ கேள்விக்கு பதில் சொல்லு. நான் அழகா இருக்கேனா, இந்த பூ அழகா இருக்குதா? நல்லா பாரு, பூவையும் பாரு, என் கண்ணையும் பாரு. எது அழகா இருக்குன்னு இப்ப நீ சொல்ற. சொல்லலன்னு வச்சுக்கோ, இந்த பூ நீ தான் கொடுத்தானே எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன். நம்ம இங்க நின்று பேசிருக்கதை எல்லாரும் பாத்துட்டாங்க. அங்க ஒருத்தர் நம்ம பேசுறத போன்ல ரெக்கார்ட் வேற பண்ணிட்டு இருக்கா. ஆள் எல்லாம் செட் பண்ணியாச்சு. ஆன்சர் சொல்லிட்டு போ. நான் அழகா இருக்கேனா, பூ அழகா இருக்கா? ரியா, உன்னை எங்கெல்லாம் தேடுற? என்ன எதுக்கு தேடுற? எதுக்கு தேடுறியா? சரி, அதை விடு. உன்கிட்ட நான் ஒன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? இன்னைக்கு என்ன டே? இன்னைக்கா? இன்னைக்கு வெனஸ்டே. வெனஸ்டேவா? சரி, அது உனக்கு. இன்னைக்கு என்ன டே நான் சொல்லவா? ஏய், உனக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டியா டெஸ்ட்டுக்கு? இது அசைன்மெண்ட் எழுதலன்னு மேம் திட்டிட்டு இருந்ததுல. அது நேத்து, இது இன்னைக்கு. நேத்துங்கிறது பாஸ்ட் டென்ஸ், அது பறந்துடுச்சு. இன்னைக்கு, இன்னைக்கு என்ன நாள்? உலகமே என்ன பண்ணிட்டு இருக்கு தெரியுமா? அது ஏதாவது பண்ணட்டும். டேய் முழிக்காதடா. சரி, பாஸ்கெட்ல என்ன இருக்குது சொல்லு. டேய், பாஸ்கெட் கீழே இருக்குது பாரு, சைக்கிள்ல. என்ன என்ன இருக்குது? தெரியல உனக்கு? தெரியல. ஆனா அந்த புக்கை கையில வச்சிருந்தா ஒண்ணுமே தெரியாது. அதை என்கிட்ட கொடு. சைக்கிள் அப்படி எல்லாம் தெரியும். எல்லாம் பண்ற, சீட்டை எல்லாம் செய்யற. ஆனா எப்படிடா நீ ஒண்ணும் தெரியாத மாதிரி மூஞ்சி வச்சிட்டு இருக்கிற? குழந்தை குழந்தை கூட கொச்சிக்கிட்டு போயிடும், அந்த அளவுக்கு இந்த மூஞ்சி வச்சிட்டு இருக்கிற நீ. இன்னைக்கு என்ன டேன்னு தெரியாதா? பாஸ்கெட்ல என்ன இருக்குதுன்னு தெரியாதா? எப்பா டேய், இன்னைக்கு ரெட் கலர் ஷர்ட் போட்டுக்கானுங்க பாரு, அவனுங்களை கூட நம்பிடலாம். ஆனா டேரியா, ஒன்ன மட்டும் நம்பவே முடியாது. ஆமா, தீபா உனக்கு ரோஸ் கொடுத்தா? எது? டேய், மறுபடியும் ஒண்ணும் தெரியாத மாதிரி கேட்டேன்னு வச்சுக்கோ. யாரும் எதுவும் கொடுக்கல. நீ குடுத்தியா? நீ குடுத்துருக்க மாட்ட, அதான் மூஞ்ச பார்த்தா தெரியுதே. இப்ப என்ன வேணும் உனக்கு? என்ன வேணுமா? கேட்டா குடுத்துருவ? ரியா, கேட்கவா? கேட்டா குடுக்கணும். இன்னைக்கு காதல் எழுதுனா களை கட்டுது. டே கிஷோரே, இங்க வா. மச்சி, ஏண்டா லவ்வர்ஸ்ட எனக்கு எதுக்குடா வெறுங்கையோட சுத்துற? மச்சி, எனக்கு தான் ஆள் இல்லையா? ஆள் இல்லையா? இத புடி. எனக்கு இருக்குடா இது. நம்ம கிளாஸ் கார்த்திகா இருக்கிறா பாரு. ஆமா, அழுமுஞ்சி. அழுமுஞ்சிதான். அவ அழுகுறதே உனக்காக தானா? இது? ஆமாண்டா, ஒன்ன நினைச்சுதான் அதுகிட்டு இருக்கலாம். என்ன நினைச்சா? ஆமா, நீ லவ்வ சொல்லலன்னு தான் அழுதுகிட்டு இருக்கலாம். அதனால நீ இப்ப என்ன பண்ற? நேரா போற, கிளாஸ்ல தான் இருக்கிறா, அநேகமா அழுதுகிட்டு தான் இருப்பான்னு நினைக்கிறேன். நேரா போயிட்டு இந்த ரோஸை கொடுத்துற. கார்த்திகா, என்ன நினைச்சாலுரா? கார்த்தி, பாத்து போ, இங்கே ஊத்திடாத. மோகன், சார் மோகன், மைக் மோகன் தான் திரும்புவானோ? மைக்கு, மச்சி, இத்தனை ரோசா உனக்கு காலேஜ குடுத்துருச்சு போலையா? மச்சண்டா, டே சவப்பு மச்சண்டா. மச்சி, இந்த வித்தைய எங்க கத்துக்கிட்ட? காலேஜ்லயா இல்ல ஸ்கூல்லயவா? வித்தையெல்லாம் அப்புறம் சொல்லித்தரேன். எதுக்கு மச்சா இதை ஏன் கையில கொடுத்த?
வித்தையெல்லாம் வேணுமா வேணாமா? வேணும். ஆனா இதை எதுக்கு என்கிட்ட கொடுத்த? செகண்ட் இயர் மேனா மினிக்கு இருக்கா பாரு. ஆமா, காலையில பார்த்தேன் லிப்ஸ்டிக்கே போடாம வந்திருக்கா. ஏன் மச்சி, உன் பேருக்கு ஏத்த மாதிரி டெய்லி மினிக்கி மினிக்கிட்டு வருவாளே, இன்னைக்கே மச்சி லிப்ஸ்டிக் போடாம வந்தா? அதான் அங்கதான் இருக்குது வித்தை. மச்சி என்ன பண்ற? நேரா போய் அவகிட்ட இந்த ரோஸ் கொடுத்துரு. எது நானா? ஐயோ ஐயோலாம் இல்லடா, உனக்கு தெரியாது. உனக்கே தெரியாம எத்தனை வாட்டியா உன சைட் அடிச்சான்னு எனக்கு தான் தெரியும். ஆமா, அது அன்னைக்கு டஸ்டர் கிட்ட வந்தால, என்னைக்கு உனக்கு மறந்துருக்கும்டா. மறந்துருக்கும், மல்லாட்ட உட்காந்து இருந்தல, மறந்துட்டு இருக்கோம். அன்னைக்கு டஸ்டர் கேட்டு வந்தா பாரு, அன்னைக்கு ஒன்னதானே பாத்துக்கிட்டு இருந்தா. அப்புறம் அன்னைக்கு நம்ம 2 பேரும் கிளாஸ் விட்டு வெளியில நின்னுமே பனிஷ்மெண்ட்டுக்கு. அப்ப அவ பார்த்தா பாரு ஒரு பார்வை. ஐயோ அப்படி ஒண்ணு சாரி லுக்கு அப்படி பாத்துக்கிட்டு இருந்தா. நீதான் மச்சான் அவளை கண்டுக்கவே மாட்டேங்கிற. மச்சான் என்னடா சொல்ற? பின்ன தெரியாமலா சொல்றாங்க? தெரியாமலா உன கூப்பிட்டு ரோஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். காதலுக்கு விளக்கு ஏத்துற மச்சான். நான் ஏத்துற விளக்கு. நேரா போய் இந்த ரோஸை கொடுத்துட்டு அடிச்சுடு. இது ஆமாண்டா, லிப்ஸ்டிக் போடலன்னு சொன்னல, லிப்ஸ்டிக் போட்டு விட்டுரு. டேய் டேய் நான் சொல்றேன், அவளுக்கு பிடிக்கும், லிப்ஸ்டிக் போட்டு விட்டுரு. இன்னைக்கு மேனா இதோ வர்றேன். அப்பாடா, இப்படியே ஒரு ரோஸா எல்லாருக்கும் கொடுத்து விட வேண்டியதான். காலேஜ் ஃபுல்லா ரோஸா இருக்கணும். உனக்கு எவன் கொடுத்தா எவன் வாங்கினா யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாது. அவனுங்களை மாட்டினா எல்லாரும் சேர்ந்து மாட்டுறோம். பிச்சோடி கூப்பிட்டா எல்லாரும் சேர்ந்து போறோம். இன்னும் நாள் இருக்குதே, யாரு கூப்பிடலாம்? யார் தனியா போறா? அது ஐயோ அது ஆண்டி. ஆண்டிக்கு அப்புறமா நம்ம கொடுத்துக்கலாம். அவனுக்கு கூப்பிடுவான். டேய் டேவிட்டே. டேய் மாமா, என்னடா இத்தனை ரோஸா கையில வச்சுட்டு இருக்க? மாமாவா? டேய் மாமா எனக்கு ஒண்ணு குடுறா. டேய் உனக்கு ரோஸும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, ஓடி போனாய. மாமாவுக்கு யாரோ புக் ஏதோ கொடுத்துட்டாங்க போலயே. மஜாவா இருக்கிறானே, நம்மள வேற மரியாதை இல்லாம பேசுறான். வரட்டும், கிளாஸ்க்கு வரட்டும். டேய் சூர்யா, ஏன்டா இப்படி உட்காந்துருக்க? என்னாச்சு உனக்கு? ரோஸ் எடுத்துட்டு ஓடுனியே, என்ன சொன்னவா ஆளு? ஏய் பொண்ணுதான் கேக்குறேன், திட்டாளா? அடிச்சுட்டாளா? பின்ன ரோஸ் குடுக்கலையா? பின்ன என்னதானே நடந்தது? நீ அழகா இருந்த ட்ரெஸ்ல லெட்டர் எல்லாம் எழுதிட்டு போனியே, குடுக்கலையா? என்னடா எல்லாத்துக்கும் ஊஹு ஊங்குற? என்னாச்சு? அவளுக்கு வேற யாராவது கொடுத்துட்டாங்களா? வேற என்னாச்சு? லெட்டர் மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டியா? ஏய் இப்ப எனக்கு சரி கோவம் வந்துடும். உன்கிட்ட சொன்னியா இல்லையா சொல்ல போறேன்னு? நல்ல நேரம் பார்த்து போனியே. நான் வேற சொல்லிட்டு சந்தோஷமா வருவல்ல, அதை பார்க்கணும்னு தான் நான் இங்க உட்காந்துருந்தேன். மாயா கொடுத்து வச்சவ உன்ன மாதிரி ஒரு நல்ல கேரக்டர், ஒரு நல்ல கேர்டேக்கர், ஒரு நல்ல ஃப்ரெண்டு அவளுக்கு கிடைக்க மாட்டாங்க. அவன் எங்க தேடினாலும் அவதான் லக்கி. ஆனா நீ ரோஸ கையில வச்சிட்டு இருக்க. எல்லா பசங்களுக்கும் ரோஸ் கொடுத்துட்டு ஒரு ரோஸ் அவளுக்கு எடுத்துட்டு போறேன்னு சொன்னியே, என்னடா ஆச்சு? இந்த ரோஸ் அவ கொடுத்தாளா? அதான் பாத்துட்டே இருக்கியோ? டேய் சூர்யா, இப்ப நீ சொல்லலன்னு வச்சுக்கோ, மந்த மேலே எடுப்பேன். என்னடா ஆச்சு? எதுக்கு இப்போ எதையோ பாக்குற நாய் மாதிரி உட்காந்துருக்க? அவகிட்ட சொன்னியா இல்லையா? என்ன சொன்ன அவ? ஆள் இருந்தா தானே சொல்றதுக்கு. எது ஆள் இல்லாம எங்க போய் சொல்றது? என்னடா சொல்ற? அவதானே ஆளுன்னு சொல்லிட்டு இருந்த, அப்புறம் என்ன? அவ எனக்கு ஆளுதான், ஆனா எனக்கு அட்டெண்டன்ஸ் இல்லையே. இது அவ எனக்கு வரவே இல்ல. ஆளே வரல. இந்த ரோஸ் இருக்கு, இதை நீயே வச்சுக்கோ.